அமெரிக்கா மார்ஸ் மிஷனுக்காக மட்டுமே $1 பில்லியன் மேல செலவு பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் அப்படின்னா வந்து 100 கோடி. 100 கோடி இன்டூ 83 ரூபாய் நீங்க போட்டீங்க அப்படின்னா வந்து 83,000 கோடி ரூபாய் வந்து இந்த மார்ஸ் மிஷனுக்காக மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்களே, அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? இங்க இருந்து போனாங்க, அங்க இருந்து போட்டோஸ் அனுப்புனாங்க, அங்க இருந்து சாம்பிள் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தான் வந்து இந்த மாதிரி ரோவர்லாம் அனுப்பணும், அங்க வந்து புதுசா வந்து ட்ரோன்லாம் அமைச்சிருக்கோம், இந்த மாதிரி வந்து பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. இதை தாண்டி இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி போனதுக்கு என்ன பயன்? நிறைய பேர் வந்து அதுக்கு எகென்ஸ்டாவும் இருக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி போறீங்க, அமெரிக்காவிலேயே நிறைய பேர் வந்து போரஸ்ட் பீப்புள், நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சருக்கு நிறைய மிஷினரிஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதை அந்த அந்த பவுண்டை அப்படியே வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும்போது பெரிய விஷயங்களே வந்து செய்ய முடியும். கிட்டத்தட்ட 83,000 கோடி ரூபாய் மார்ஸ் மிஷினுக்காக மட்டும் நான் சொல்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது ஒரு எவ்வளோ மேசிவான சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது எல்லாமே வந்து அவங்க யோசிக்காமல் அந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. நம்ம இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்து வந்து இருக்கும். இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு ராக்கெட் அமைச்சாலுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதுக்கு இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் இது எல்லாமே ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ்க்காகவும் ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்காகவும், இது எல்லாமே அந்தந்த கண்ட்ரியோட செல்ஃபிஷ் விஷயங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கும் நம்ம மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்கு ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இனமாக அழிய போகிறோம் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கூடிய சீக்கிரமே வந்து இந்த ஏர்த்தை வந்து அழியறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்தையே ஒரு பெரிய விஷயம் வந்து தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஒரு 10 வருஷத்துலையோ இல்லை ஒரு 100 வருஷத்துலேயோ சொல்லலை. மேபி இன் thousands of yearsல ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பேரழிவு ஏற்படலாம், ஒரு 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேரழிவு ஏற்படலாம். பட் நமக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருந்தாலும், பட் நம்மளோட ஜென்ரேஷன் அப்படிங்கிற பீப்புள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளோட பேரனோ இல்லை நம்மளோட அதாவது 10வது தலைமுறை ஜென்ரேஷனோ வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்கள நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? அவங்களுக்கு இப்போது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ இந்த வருஷம் உலகம் அழிய போகுதுன்னா நம்ம இப்போ ஆரம்பித்தோன்னா நம்ம இப்போ ஒரு மார்ஸ் ரோவரோ இதை வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து டெக்னாலஜியும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காகவும் நான் வந்து சொன்ன செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயங்களை கவர் பண்ணியிருக்கு. நிறையா பிளானட்ஸ் இருக்குது, கேஸ் பிளானட்ஸ் இருக்குது, ராக் பிளானட்ஸ் இருக்குது, மெட்டல் பிளானட்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸஸ் சொல்கிறாங்க. அதாவது முழு பிளானட்டுமே வந்து மெட்டலால் ஆன மாதிரி கூட பிளானட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கெஸஸ் வைக்கிறாங்க. ஒரு சில மெஜாரிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டலாக இருக்கலாம், மெஜாரிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் கோல்டாக கூட இருக்கிறதுக்குனால சான்சஸ் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அந்த பிளானெட்டில் ஏதோ ஒரு மரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து இப்போ அழிஞ்சிருந்தது அப்படின்னா வந்து அங்கே நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்குல்ல. ஸோ இதுக்காக தான் வந்து அந்த மார்ஸ்லேயும் நம்ம போய் வந்து செக் பண்ணுறோம், மூன்லேயும் போய் நம்ம செக் பண்ணுறோம் என்னென்ன மினரல்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த மினரல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் உடனே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, என்னப்பா பூமியை அழிச்சு முடிச்சுட்டு இப்போ மூணு அழிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து மார்ஸ் அழிக்க போகிறீங்க, ஸோ இதான் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமான விஷயத்த நம்ம கேதர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக மாறுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நிறையா பிராணிகள் இருக்குது, நமக்கு பூச்சிகள் இருக்குது, நிறைய விலங்குகள் இருக்குது, நம்மளோட பெரிய விலங்குகள்லாம் இருக்குது, யானை, அதுக்கு முன்னாடி டைனோசர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது எல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம். என்ன பண்ணோம்னா, இந்த நேச்சரில் இருக்கிற விஷயங்களை அடாப்ட் பண்ணோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஒரு யானைக்கோ ஒரு மிருகத்துக்கோ அந்த ஒரு விஷயத்த எப்படி சாப்பிடணும், அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அவுட்லைன் தான் தெரியும். ஆனால் நமக்கு அதை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவு வந்து நமக்கு கிடைச்சிது. அது எங்கேருந்து கிடைச்சிது? நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பிராணத்திலேருந்து ஒரு விஷயத்த குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாறணும். ஃபயரை வந்து கண்டுபிடிச்சோம். ஃபயரை கண்டுபிடிச்சதுனால அதை வந்து குக் பண்ண ஆரம்பித்தோம். அந்த குக் பண்ணுற விஷயத்தினால நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா வந்து டைம் வந்து சேவ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நமக்கு வரப்போகிற அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதில் இருக்க ஃபால்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஒரு விஷயத்தை குக் பண்ணும்போது அது வந்து பாய்சன்லெஸ்ஸாக, அதாவது விஷத்தன்மை இல்லாததாக மாறிச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே அதிக நேரத்தில் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது விஷத்தன்மை இழந்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து போயிட்டுருக்கோம். இப்போது நமக்கு அடுத்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னா வந்து நம்ம எப்படி அதர் பிளானட்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்,
இப்போ நம்ம அதர் பிளானட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்மளை விட இன்னும் டெவலப்பான பீப்புள் யாராவது இருக்கலாம், டெவலப்பான ஏலியன்ஸ் யாராவது இருக்கலாம். பீப்புள்னு சொன்னால் இருக்கா கன்ஃபியூஸாக இருக்கும். அங்கே டெவலப்பான ஏலியன்ஸ் யாராவது இருக்கலாம். அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன் உள்வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். மேபி அந்த கேஸ் பிளானட்ஸில் ஒரு சில மிருகங்கள் ஏதோ ஒரு ஏலியன் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவங்க வந்து கேஸை வந்து இன்டேக் பண்ணி கேஸ் மூலியமாக அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதுல்ல. பட் அவங்க நம்மளோட அட்வான்ஸாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்மளை விட ஒரு 10,000 ஒரு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க உருவாயிருந்தாங்க அப்படின்னா வந்து நம்மளை விட பெட்டராக இருக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, டெக்னாலஜியில் சொல்கிறேன். ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணும்போது நம்மளோட growth ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளாம் ஓன் பண்ணுறதை விட ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருக்கிறத நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்குல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து நம்மளும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமான சொன்னது இந்த மெட்டல் அந்த மாதிரி ரா மெட்டீரியல் இன் ஸ்பேஸ். ஸோ ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு மெட்டீரியல் இது வந்துருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ கோல்டுங்க என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். மெட்டல் நமக்கு நிறையா தேவைப்படுது அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் செய்கிறாங்கன்னா நிறைய அலுமினியத்தில் வந்து செய்வாங்க. ஏன்னா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுது. ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ ஒரு ஊர் அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் செஞ்சால் தான் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான அக்காமடேஷன் எல்லாமே வந்து செய்ய முடியும். நம்ம இண்டஸ்ட்ரியலாலே பார்த்துருப்போம், அதோட சைஸை பார்த்துருப்போம், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட சைஸ். ஸோ அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா வந்து நமக்கு பக்கத்து பிளானட், இப்போ நம்ம பிளானட்ல ஓரளவுக்கு தான் லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்குது. நமக்கு பக்கத்து பிளானட்ல நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே அக்வயர் பண்ணும்போது நமக்குமே வந்து இந்த கிராஃப்ட் செய்கிறதுனோ அந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்து கம்மியாகிறதோ, இல்லை நம்ம திடீர்னு ஒரு புது பிளானட்ஸ்க்கு போகிறோம்னா அங்கே இருக்க மெட்டீரியலை டக்குன்னு எடுத்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொன்னல, ஒவ்வொரு கண்ட்ரியும் ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டே போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் இருக்குது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சீக்கிரமாக ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்டை செஞ்சு இல்லை ஒரு பெரிய மிஷினை செஞ்சு அங்கே அமைச்சு அதை வந்து மைண்ட் பண்ண ஈஸியாக வந்து இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கா தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. அமெரிக்கா இந்த இப்போது மாஸ்லேயே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய கோல்டு இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். கோல்டோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க இங்கே போய் வந்து கோல்டை மைண்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கண்ட்ரியோட ஜிடிபி growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம ஃபார்மிங்கை பொறுத்து ஜிடிபி மாறிட்டு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் இதை வந்து ஐடியை பொறுத்து நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைனா வந்து மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆயிலை பொறுத்து வந்து அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் ஆயிலை பொறுத்து வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே முடிய போகுது. ஸோ அடுத்த ரிசோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஸ்பேஸில் அடுத்த பிளானட்ஸில் தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலும் பிளானட்ஸ்லையும் இருக்குது, பட் இன் ஸ்பேஸில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்குது. சரி ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே, மைனிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. மனுஷங்களை எதுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க? மனுஷன் எதுக்கு அங்கங்கே போயிட்டே இருக்கான்? அடுத்த பிளானட்டுக்கு போகிறான், இல்லை நம்ம இது சோலார் சிஸ்டத்தை விட்டியே தாண்டியெல்லாம் அனுப்புகிறாங்களே, இதெல்லாம் எதுக்கு அனுப்புகிறாங்க? நம்ம இங்கே இருக்கிற மைனிங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, இது வந்து ஒரு பொதுநலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்பீசிஸை நம்ம காப்பாற்றி ஆகணும். மனிதன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் நடக்குது. அப்படின்னா என்னென்னா ஒரு நம்மளோட கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட பூமி வந்து ஒரு பெரிய தாக்குதலுக்கோ இல்லை பெரிய டிசாஸ்டருக்கோ உள்ளாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு 10,000 இயர்ஸ்க்கோ 20,000 இயர்ஸ்க்கோ ஒரு சைக்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு வந்து நார்மலாக எர்த் குவேக் வருது, ஜப்பானில் நிறைய எர்த் குவேக்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு சில நார்மலாக ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். பட் ஹோல் பிளானட்டுக்கே ஏற்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து thousands of years கொண்டு வந்து நடக்கப்போ தான் போகுது. அப்படி நடந்தப்போ தான் வந்து இந்த டைனோசர்ஸ் அப்படிங்கிற ஒரு இனமே வந்து அழிஞ்சு போச்சு. நம்ம நினைக்கிறோம் ஒரே நாளில் வந்து இந்த எரிகள்லாம் வந்து பூமியை தாக்கி ஒரே நாளில் எல்லா டைனோசர்ஸும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படி உண்மை கிடையாது. டைனோசர்ஸ் அந்த ஒரு எரிகல் வந்து தாக்குது அப்படின்னா வந்து அதில் ஏற்படுற புகை மண்டலம், கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வந்து இப்போ ஒரு எரிமலை வெடிப்பு ஏற்படுதுன்னா அதுலேருந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும். அதே மாதிரி ஒரு எரிமலை தாக்குதல், ஒரு எரிகல் தாக்குதல், பெரிய எரிகல் தாக்குதல் நடக்குதுன்னா நம்ம ஹோல் பிளானட்டே வந்து இருள் சூழ்ந்துடும். அதாவது மேலே மேகங்கள் எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடை மூழ்கிடுச்சு அப்படின்னா வந்து திரும்ப வந்து ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லேண்ட் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. நிறைய விலங்குகள் அழிகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பட் தண்ணி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கதான், தண்ணிக்கு அடியில் இருக்க மிருகங்கள் நிறைய மிருகங்கள் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குது. டைனோசர் காலத்துலேருந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து தனி, நம்ம வந்து தண்ணியில் வாழ போகிறதில்ல, நம்ம வந்து நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கல் நடக்குதுன்னா ஒரு உடனே அழியாது. ஒரு 100 இயர் 200 வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷம் வரைக்கும் 100-200 வருஷம் வரைக்கும் நமக்கு சூரிய ஒளியை படாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம மனுஷ இனம் வந்து
அழியறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிருப்போம் அப்படின்னாலும் ஸோ அந்த அழியறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம சொல்லுவோம்ல, இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் வரப்போதுன்னா அந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து கிளவராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு நிறையா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குன்னா நிறைய இடத்துல காப்பி எடுத்து வைப்பாங்க. ஸோ அதே சிம்பிள் கான்செப்ட் தான் நம்ம மனித இனம் வந்து இந்த பூமியிலேருந்து அடுத்த பிளானட்லேயும் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளோட இனம் அழிகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பிளானட் அழிகிறதுங்கிறது ஈஸியான வேலை தான். பட் ஒரு 10 பிளானட்ல நம்மளோட மனித இனம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து 10 பிளானட்டும் ஒரே நேரத்தில் அழிகிறதுங்கிறது ரொம்ப வந்து நேச்சுரலாக அது நடக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட மனுஷன் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த இன்னும் ஒரு பல லட்சம் வருஷங்களுக்கு நம்ம மனுஷ இனம் வந்து அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன அப்படின்னா வந்து ஒருவேளை அமெரிக்காக்காரங்களை மட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுப்பிடுவாங்களோ, ஒருவேளை சைனாக்காரங்களை மட்டும் இந்த விஷயங்களுக்கு அனுப்பிடுவாங்களோ, ஒரு ரஷ்யா மட்டும் இந்த விஷயங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இப்போ வந்து அமெரிக்காக்காரங்க வந்து ராக்கெட் செஞ்சு அனுப்புறாங்க அப்படின்னா வந்து அமெரிக்காக்காரங்களை அனுப்புறதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ உலகம் அழிய போகுது அப்படின்னா வந்து அமெரிக்காக்காரங்கள் மட்டும்தான் போகிறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து அந்த டெக்னாலஜியை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்தியாவிலையும் அந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரிய டிசாஸ்டர் வருது, நம்மளோட ஜென்ரேஷன், அதாவது இந்தியன் ஜென்ரேஷன் பீப்புளும் நம்ம அடுத்தடுத்த பிளானட்டுக்கு போய் வாழ வைக்கணும் அப்படின்னா வந்து அடுத்த கண்ட்ரியை டிபெண்டாக இருக்காம நமக்குன்னே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம கிரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜியோ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும்போது டக்குன்னு நம்ம வந்து போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போய் அதர் பிளானட்ஸில் நம்ம ஏதாவது மெட்டீரியலை மைன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட ராக்கெட்ஸ் நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருந்தால் தான் வந்து நம்ம அதர் பிளானட்ஸுக்கு போயிட்டு நம்ம வந்து மைன் பண்ண முடியும். நம்மளோட ஜிடிபியை வந்து குரோ பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட ஸ்பீசிஸை காப்பாற்றணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்கிறதுனால தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை ரொம்ப முக்கியமாக பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில பேருக்கு இது தப்பாக தெரியலாம், ஒரு சில பேருக்கு இது கரெக்டாக தெரியலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே இருக்கிற மனுஷங்களை காப்பாற்றுறதை விட இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏன்னா வந்து இப்போ ஒரே நேரத்தில் இப்போ எல்லாரும் அழிய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்பீசிஸ் நம்மளோட உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதையுமே வந்து எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம புது புது விஷயத்த கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லைப்பா இதெல்லாம் தேவையே கிடையாது, நமக்கு வந்து இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சண்டை போடாமல் நம்ம பேசாமல் இங்கே உட்காந்து எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் அப்படி கொடுத்தாலும் இன்னொரு 2-3 ஜென்ரேஷன் தாண்டி திரும்ப வந்து பெக்கர்ஸ் வந்து வர ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னொரு 2-3 ஜென்ரேஷன் தாண்டி திரும்ப ருட்டீன் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது வந்து மோர் காமன் தான். இப்போ இருக்கிற எல்லா செல்வத்தையும் சரிசமமாக பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தாலும் பட் இன்னும் ஒரு 2 to 3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங்காக இருந்த மாதிரியே வந்து மாறிடும். ஸோ பெக்கர்ஸ் வந்து மறுபடியும் பெக்கர்ஸாக மாறுவாங்க. இல்லாட்டி ஒரு சில பெக்கர்ஸ் வந்து கோடீஸ்வரர் அவங்க கோடீஸ்வரங்க வந்து பெக்கர்ஸ் ஆவாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காமனாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அறிவியலில் நோக்கி மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்பீசிஸை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய விஷனோட வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக எல்லாத்துக்காக வந்து நம்ம உருவாயிட்டிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எப்படியும் செத்துருவோம். நமக்கு எப்படியும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 200 வருஷம் வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. மேபி ஒரு 4 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் நம்ம ஜென்ரேஷனை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.